பெரும் வெளிதான் தெய்வம் மகிழ்ச்சி சொன்னார்கள். இந்த ஆசிரமத்தினுடைய தூக்கி வைத்த அழகர் ராமானுஜம் ஃபவுண்டர் இஸ் த ஃபவுண்டர். தன்னுடைய குருவுக்கு காணிக்கையாக இந்த ஆசிரமத்துக்கு பெருவழி ஆலயம் அப்படின்னு பேர் வச்சு இந்த ஆசிரமத்தை இங்க அமைச்சிருக்கோம். இப்போ நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, உள்ளூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஐயா சிவமுருகன் ஐயாவும் கோபாலன் ஐயாவும் அவங்க வகுப்பு எடுக்க போறாங்க. ஒரு காலத்துல அன்னப்பறவைன்னு ஒண்ணு இருந்துச்சான். அந்த மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அன்னப்பறவைக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பால் தான் சாப்பிடுமா. அது ஒரு பாத்திரத்துல பாலை கொண்டு வந்து எல்லாரும் அங்க ஊற்றி வச்சிருவாங்க. இந்த ஊர்ல உள்ளவங்க அந்த அன்னப்பறவை வந்து சாப்பிடும். அது எதை மட்டும் சாப்பிடும்? பாலை மட்டும் சாப்பிடும். பால்ல கலந்த தண்ணிய விட்டுடும். இதுக்கு சொல்ல என்ன, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குங்களா? அதனால சொல்றேன். நீங்க கடவுள் யாருன்னு தேட வந்திருக்கலாம், இல்ல உடற்பயிற்சிகள் வந்திருக்கலாம், ஆரோக்கியத்துக்காக வந்திருக்கலாம், என்ன காரணத்துக்காக வந்திருக்கலாம். நீங்க ஏன் நம்மளுக்கு ஆரோக்கியமே குறைவா இருக்கு? ஏன் குறைவா இருக்கு? சாப்பிட தெரியல, எது டைஜஷன் ஆகும்னு தெரியல, எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு தெரியல, நமக்கும் வயசாயிடுச்சு, எப்ப தூங்கணும்னு தெரியல. சொல்றது தப்பு சரின்னு நான் விமர்சனத்துக்காக சொல்ல. அப்ப எனக்கு ஆன்மீகம் தேவை, அமைதி தேவை. அமைதியை போய் எங்க தேட முடியும்? வெளியில போய் தேட முடியுமா? உங்கள்கிட்ட பணம் இருக்கு, ஒரு 1 லட்சம் எனக்கு கொடுங்க, உங்களுக்கு அமைதி வந்துடும் அப்படின்னா வருமா? அது நீங்க தேட வேண்டியது உங்களுக்குள்ளதான் தேடணும். இவ்வளவு இடத்துக்கு நான் போயிருப்பேன், எத்தனையோ வருஷம் எங்கெங்கயோ போயிருப்பேன். எந்த குரு பார்க்காத குரு இல்லை. நானு அவளுக்கு பார்த்து நான் இங்க வரேன். நான் அந்த ஆசிரமத்துக்கு அமைதியை தேடிதான் வரேன். நான் வேதாத்ரி மகிழ்ச்சி இன்னொரு பேர் இருக்குமா? மாமனர்களின் தத்துவஞானி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினர் அனைவரும், ஐயா அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர் உரையாற்றல் கருணையினாலும் குருவுடைய ஆட்சியினாலும் ஐயா அவர்களும் அன்பு குடும்பத்தினர் சந்ததியின் அனைவரும் உடல்நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று நிறைவாக வாழ்க, நீடூழி வாழ்க, வாழ்க. உங்கள் அன்பு குடும்பமும் நீளாயுள், உடல் நலம், நிறை செல்வம், மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே வாரி. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி.